ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, வெக்டர்ஸை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ் பார்த்தோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசிக் கொடுத்துருக்கோம், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பேசிக்ஸ் போதாது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. என்னென்னா அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2 டாபிக் இருக்குது. ஒன்று வெக்டரோடைய டாட் ப்ராடக்ட், வெக்டரோடைய கிராஸ் ப்ராடக்ட். இந்த வெக்டர் டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட்லாம் படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப வேணும். அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ வெக்டர்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் இதே கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்க, வெக்டர்ஸ் பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோஸ் ஒரு டைம் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லைனா நான் எப்பயும் போல் குவிஸ் கொடுப்பேன். அதாவது அட் த எண்ட் ஆஃப் இந்த வெக்டர்ஸ் முடிச்ச உடனே ஒரு குவிஸ் கொடுப்பேன், கூலம்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த கூலம்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குவிஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வெக்டர்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இல்லை எனக்கு வெக்டர்ஸ் அவ்வளோ தெரியாது சார், மறந்துட்டேன் சார், 11th படித்ததே நான் சரியாக படிக்கல அப்படின்னா இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக தான், நான் எப்பயுமே ஸ்லோவாக தான் நடத்துவேன். இருந்தாலும் நான் இன்னும் ஸ்லோவாக நடத்துகிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுவே நீங்கள் 11th ஃபிசிக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா செக்ஷன் 2.3.3 நான் லைன் பை லைனாக இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒரு இதில் இருக்கிற கண்டென்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் நான் ஃபஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத படி லைன் பை லைனாக படித்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் சொல்ல போனால் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இல்லை வெக்டர் அடிஷன் எப்படினாலும் போட்டுக்கலாம். சரி, இப்போ எதுக்கு சார் இப்போ நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிடும், இப்போ எதுக்கு திரும்பி வெக்டர்ஸ்க்குன்னு ஒரு அடிஷன் மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக டவுட் வரும். ஏன்னு கேட்டால் இந்த வெக்டர்ஸை வந்து இப்போ நீங்கள் நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கும் போது இப்போ 2 + 3 = 5 இல்லைனா 500 + 600 வந்து 1100 அப்படிலாம் நம்ம வந்து ஈஸியாக அடிஷன் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து நார்மல் அல்ஜிப்ரா. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம அடிஷனாக பண்ணுறது இது ஆர்டினரி அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாட் எவர் நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பண்ணுறது ஆர்டினரி அல்ஜிப்ரா. பட் இந்த வெக்டரை இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, வெக்டரை நம்மளால் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ரான்னு ஒன்று கொண்டு வராங்க. அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ், சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், வெக்டர் அல்ஜிப்ரா. நம்ம புக்கு ஸ்டார்டிங்லேயே நான் கூட படித்து காமிச்சிருப்பேன். அதாவது நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வெக்டர்ஸை பற்றி சொல்லும் போதே எலிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம், வெக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிக்கிறது தான் வெக்டர் அல்ஜிப்ரான்னு சொல்லிப்பாங்க. ஸோ அது வெக்டர் அல்ஜிப்ராவை தான் யூஸ் பண்ண முடியும், ஆர்டினரி அல்ஜிப்ரா யூஸ் ஆகாது. உங்களுக்கு போகவே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், ஏ வெக்டார் பி வெக்டார் அப்படியே ஆட் பண்ணிட முடியாது. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸை தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோமா. ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸை 2 விதமாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 2 கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க மெயினாக. ஓகேங்களா, ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா, இன்னொன்று அனாலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்று கிராஃபிக்கல் மெத்தட், அனாலிட்டிக்கல் மெத்தட். இது ரொம்ப ஈஸி தான், நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோம், வெக்டர்னாலே இந்த மாதிரி ஆரிஜின் மாதிரி எதாவது வச்சு இப்படி நான் வரைஞ்சேன்னா ஏ வெக்டார் அப்படின்னு வரைஞ்சேன். இதுவே நீங்கள் ஒரு பி வெக்டார் நீங்கள் ஏதாவது ஒரு டேரக்ஷன், எந்த டேரக்ஷனாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ பி வெக்டார் நான் இப்படி வரையிறங்கிற பட்சத்தில் இது ரெண்டையும் ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏ வெக்டாரை வரைஞ்சி பி வெக்டாரை வரைஞ்சி நீங்கள் ஒரு அடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் வெக்டார், அதாவது 2 வெக்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா அது ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் வெக்டார் 2 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனல் வெக்டார் வருது, அதை தான் ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசல்டன்ட் வெக்டாரை ஓகேங்களா, அந்த ரிசல்டன்ட் வெக்டாரை நம்ம கிராஃப் மூலயமா வரைஞ்சி, கிராஃப் ஷீட்னா கிராஃப் ஷீட் மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாக நீங்கள் ஒரு வரைஞ்சி ஸ்கேலெலாம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா அதை கிராஃபிக்கல் மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது பை ட்ரா மெத்தட்னு சொல்லிட்டு நான் ட்ராயிங் மாதிரி ஏதோ ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி நான் பண்ணுறத கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும்ல, இப்போ ஏ வெக்டாருக்குன்னு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், ஓகேங்களா, பி வெக்டாருக்குன்னு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அதாவது அதை மட்டும் வச்சு நான் பண்ணேன்னா அதை அனாலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸிங் வேல்யூஸ்னு சொல்கிறேன். ஓகேங்களா, மேக்னிடியூட்ஸு அப்புறம் ஆங்கிள் இருக்கும். அதாவது 2 ஆங்கிளுக்கும் 2 வெக்டாருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குமா, ஏ வெக்டாரும் பி வெக்டாருக்கும் ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு ஒரு வெக்டாரை வரைஞ்சிட்டு இன்னொரு வெக்டாரையும் டெய்ல் டு டெய்ல் மெத்தட் நம்ம பார்த்தோம். இல்லை 2 டெய்லையும் ஜாயின் பண்ணோன்னா இன்பிட்வீன் ஆங்கிள் தான் என்ன சொல்லுவோம், ஆங்கிள் பிட்வீன் தோஸ் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் தீட்டா தான் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இப்போ உங்களுக்கு டவுட் வந்துடும், சார் எப்போயுமே பி வெக்டார் தானே சார் ஃபஸ்ட்டு வரைவீங்க, அதுக்கப்புறம் ஏ வெக்டார் வரைவீங்க அப்படிங்களா. நீங்கள் என்ன வரைஞ்சாலும் சரி, எப்படி வரைஞ்சாலும் சரி, ஆனால் 2க்கும் டெய்ல் டு டெய்ல் தான் மேட்ச் ஆகணும். பி வெக்டார் பாட்டமில் இருந்து ஏ வெக்டார் பாட்டமில் தான் சரி, எதுனாலும் சரி. ஓகேங்களா, பட் 2ம் டெய்ல் டு டெய்ல் மேட்ச் பண்ணிங்கன்னா இருக்கிறதே கம்மியான ஆங்கிள். ஓகேங்களா, நம்மளுக்கு முன்னாடி தெரியும் இது வந்து தீட்டானா இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எனக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்லை இதை வந்து 180 - θ இந்த ஆங்கிள் பெரிய ஆங்கிளை கன்சிடர் பண்ணக்கூடாது, சின்ன ஆங்கிள் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பாருங்கள், இது இப்போ 30 டிகிரி இருக்குன்னா இது வந்து 150 டிகிரி இருக்கும். 150 டிகிரி கன்சிடர் பண்ணக்கூடாது, 30 டிகிரி தான் கன்சிடர் பண்ணணும். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இன்க்ளூடட் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 வெக்டார்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் பிட்வீன் தோஸ் 2 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே,
சாரி இது வந்து இது 30 இருந்துச்சுன்னா இது 330 இருக்கும் சாரி இல்லைங்களா, ஏன்னா 360 டிகிரியில் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது 30 டிகிரி இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் என்ன, அனலிட்டிக்கல் மெத்தட் என்ன, கிராஃப் மாதிரி அதாவது ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி கண்டுபிடிச்ச கிராஃபிக்கல் மெத்தட், வெறுமனே வேல்யூஸை மட்டும் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா அது அனலிட்டிக்கல் மெத்தட். சரி, இப்போது நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ட்ரையாங்கிள் ஆஃப், நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், பேரலோகிராம் ஆஃப் அடிஷன், 2 அடிஷன் மெத்தட் இருக்கும் நம்ம புக்கில். ஆனால் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இல்லைனா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், அதுக்கப்புறம் பேரலலோகிராம் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு 2 லா இருக்குது. ஓகேங்களா, பேரலலோகிராம் லா ஆஃப் அடிஷன் இல்லைங்களா, ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். இப்போது இந்த 2 அடிஷன் மெத்தடுமே என்ன சொல்லலாம்னா இது ரெண்டுமே கிராஃபிக்கல் மெத்தட். ஏன்னா ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று வரைஞ்சி கண்டுபிடிக்க போகிறோம், பேரலோகிராம் மாதிரி ஒன்று வரைஞ்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது ரெண்டுமே கிராஃபிக்கல் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இதில் 2 பார்ட் இருக்கும். ட்ரையாங்கிள் லா, பேரலோகிராம் லாலே 2 பார்ட் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது 2 என்ன மெத்தட்னா கிராஃபிக்கல் மெத்தட். எதுனா நம்ம வந்து ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா அது கிராஃபிக்கல் மெத்தட் சொன்னோமா. ஸோ ரெண்டுமே அதை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் லா மெத்தட் படிச்சிட்டோம்னா அடுத்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை என்ன பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், அதாவது ட்ரையாங்கிள் லா, ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் லா மெத்தட். ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் தான் சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன், இதுலேயே அடுத்த அடிஷ்னலாக கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதுதான் ட்ரையாங்கிள் லா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஏ வெக்டார், எப்போயுமே நீங்கள் ஒரு ஏ வெக்டாரை பாட்டமில் வந்துங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏ வெக்டார் வந்து இப்படி ஹரிசாண்டலாக இருக்குன்ற பட்சத்தில் இல்லைங்களா, பி வெக்டார் இன்னொரு பக்கம் இப்படி இருக்குது, வெவ்வேறு ஆங்கிளில் இருக்குது. ஓகே, ஸோ ஏ வெக்டார் இங்கே இருக்குது, பி வெக்டார் இங்கே இருக்குது. இப்போ நான் இது 2 ஆட் பண்ணணும். ஓகே, என்னுடைய ஃபைனல் வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் வெக்டார் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இது 2 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏ வெக்டாரை வரைஞ்சிடணும். ஏ வெக்டாரை அப்படியே காப்பி பண்ணி வரைஞ்சிடணும். ஸோ ஏ வெக்டார் வரைஞ்சாச்சு. ஏ வெக்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா பி வெக்டாரை வரையணும். பி வெக்டார் எப்படி வரையணும்னா பி வெக்டாரை இங்கே காப்பி பண்ணி அதனுடைய ஏ வெக்டாருடைய ஹெட்டில் கொண்டு போய் வைக்கணும். இப்போ பாருங்கள், ஏ வெக்டாருக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து டெய்லு, இது வந்து ஹெட். பி வெக்டாருடைய டெய்லை ஏ வெக்டாருடைய ஹெட்டில் தான் ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது காப்பி பண்ணி டேரெக்டாக கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணேன்னா அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி தான் வரையணும். இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஏ வெக்டாருடைய டெய்லேருந்து பி வெக்டாருடைய ஹெட்டுக்கு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை தான் ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா, அவனை கரெக்டாக சும்மா வெர்டிக்கல் லைனாக வரைஞ்சிங்கன்னா இதைத்தான் நான் சொல்கிறேன்னா ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ என்கிட்ட ஒரு காம்பஸ் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, நான் அதை வச்சு ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பி வெக்டாரை கொண்டு வந்து அப்படியே வரைஞ்சி ஆங்கிள் மிஸ்ஸே ஆகக்கூடாது. இந்த ஆங்கிள் இது என்ன ஆங்கிளில் வரைஞ்சிருக்காங்களோ அந்த ஆங்கிளை இங்கே வரைஞ்சி அந்த ஆங்கிளை வரைஞ்சிட்டு இப்போ நான் இங்கேருந்து ஒரு காம்பஸ் மூலயமா எதையோ ஒன்று வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் ஒரு ஆர்க் வேணுமோ வச்சு நான் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா அதுதான் எனக்கு ரிசல்டன்ட் வெக்டார். இப்போ ரிசல்டன்ட் வெக்டார் நம்ம மெயினாக சொல்கிறது என்னென்னா, ஒரு வெக்டார் எந்த வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும். நான் முன்னாடியே சொல்கிறது தான், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இப்போது ரிசல்டன்ட் வெக்டார் ஏன்னா இப்போ ரிசல்டன்ட் வெக்டாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ரிசல்டன்ட் வெக்டாருக்கு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வெக்டாரை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார்னு போடுவோம். அதே டைரக்ஷன் வந்து நம்ம இன்னும் டைரக்ஷனை பற்றி சொல்லல, பட் ஜென்ரலாக இதில் என்ன பண்ணியிருப்போம்னா டைரக்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார் நம்ம போடுவோம். இதை தான் ஆல்ஃபான்னு போடுவோம். ஜென்ரலாக இதில் நம்ம புக்லேயே ஆல்ஃபான் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது டைரக்ஷனை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்கன்னா ஆல்ஃபாங்கிறதுல போட்டிருப்பாங்க. ஆல்ஃபாங்கிறது ஒரு ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட்டும் போட்டிருப்பாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வெக்டார். ஃபஸ்ட்டு அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வெக்டார் நம்மளுக்கு தெரியணும்ல, அது நம்ம முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏ வெக்டார் ஏதோ ஒரு வெக்டார் இருந்தாலும் அந்த வெக்டாருக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் கொடுத்தா தான் நம்ம இந்த டயக்ராமே ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்னன்னா தீட்டான்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார், இந்த ரிசல்டன்ட் வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து நம்ம ஆர் வெக்டார்னு சொல்லுவோம். அந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார், அதுக்கப்புறம் இது ஆல்ஃபா. ஸோ இதை ஜென்ரலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார்னு போட்டாலும் சரி, இல்லைனா வெறுமனே ஆர்னு போட்டாலும் போடுவோம். ஸோ அப்போ மெயினாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், இல்லைனா ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் தான் சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரையாங்குலர் லா ஈஸி தான், அவ்வளோதான். இதோட ட்ரையாங்குலர் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் வரைஞ்சி
வரைஞ்சி மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ட்ரையாங்கிள் லா. பட் இருந்தாலும் நம்ம புக்கில் கொஞ்சம் அடிஷ்னலாக என்ன பண்ணிப்பாங்கன்னா அனலிட்டிக்கல் மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அனலிட்டிக்கல் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா வெறும் இந்த வேல்யூஸை வச்சு ஆங்கிளை வச்சு ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சாதான் அதை வந்து என்ன சொல்லுவோம் அனலிட்டிக்கல் மெத்தட் சொல்லுவோம். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் லாலேருந்து அனலிட்டிக்கல் மெத்தட் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது டெரிவேஷன், இனிமேலாம் டெரிவேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏ வெக்டாரை வரைவேன். இல்லைங்களா? ஏ வெக்டார் வரைஞ்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டார். அடுத்து பி வெக்டார் வரைய போகிறேன். பி வெக்டார் வந்து இதுதான் எனக்கு பி வெக்டார், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? திஸ் இஸ் பி வெக்டார் வரைஞ்சாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் நான் சொல்லிட்டோம், திஸ் இஸ் தீட்டா. ஏன்னா கொடுத்துருவாங்க, தீட்டா கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா, இல்லைங்களா, நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா இதனுடைய டெய்லேருந்து, இல்லைங்களா, ஏவோடைய டெய்லேருந்து பியோடைய ஹெட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிசல்டன்ட் வெக்டார் கிடைக்கும். இல்லை நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எழுதணும். என்ன நடத்துகிறனோ, நான் என்ன நோட்டில் எழுதுறேனோ அதை உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நோட்ஸ் எழுதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திரும்பி ரிவைஸ் ஆகும். உங்களுக்கு திரும்பி நான் வீடியோ பார்க்க தேவையில்ல, டேரெக்டாக உங்கள் நோட்ஸ் பார்த்தாலே போதும். இல்லை உங்கள் ஸ்கூலில் நடத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் நோட்ஸ் வச்சுட்டு பார்க்குறது பெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஆர் வெக்டார். நம்மளுக்கு ஆர் வெக்டார் இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரிசல்டன்ட் வெக்டாருக்கு ஆங்கிள் ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்மளுக்கு என்ன தேவை, ஆர் வெக்டார் தேவை, அதாவது இதனுடைய மேக்னிடியூட் தேவை, ரிசல்டன்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட் தேவை, அதே மாதிரி ஆல்ஃபா தேவை. இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார் அது தெரியணும், அதாவது ஆர்னா என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். இல்லை, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈஸி தான். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர் வெக்டார் ரிசல்டன்ட் வெக்டார் இருக்கா, இப்போ இது மூலயமா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். கொடுத்துருக்கிறத வச்சு எப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம்னா, இது ஒரு சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், இன்னொரு சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்படி போட்டுக்கலாம், இன்னொரு சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணல முழுசாக. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் புக்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இல்லை, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஏ வெக்டாரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வெர்டிக்கலாக ஒரு ட்ராப் வரைகிறேன். வரைஞ்சிட்டேன்னா இந்த பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணல, இதை என்னன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து நேம்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏ வெக்டார் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டை ஆரிஜின் ஓன்னு எழுதிக்கிறேன். ஏ வெக்டார் எண்ட் ஆகிற பாயிண்ட்டை ஏன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பி வெக்டார் எண்ட் ஆகிற பாயிண்ட்டை நான் பின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நோட்டேஷன் தான், வெறும் இந்த எண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணேன். ஏ வெக்டார் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓ டு ஏ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பி வெக்டார் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன், பியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் இந்த ஓஏ வெக்டார் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நான் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓபிஎன்னுங்கிற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு மெயின். ட்ரையாங்கிள் ஓபிஎன் மூலயமா நான் என்ன கண்டுபிடிச்சலான்னா இந்த ஓபிங்கிற சைடு கண்டுபிடிக்கலாம். அதான் ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ அப்போ ரிசல்டன்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட் என்னது 6. அது என்ன சொல்லலாம்னா ஓபி தான் என்னோடய வேல்யூ. ஓகே, இதை நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ட்ரையாங்கிளில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ட்ரையாங்கிளில் என்னென்ன இருக்குது, ஓகே. ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிஎன்னை மட்டும் நான் தனியாக எழுதுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓபிஎன். ஓகேங்களா? இதில் ரைட் ஆங்கிள்டு அட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இதில் 90 டிகிரியில் ரைட் ஆங்கிள்டு ஆகிடுச்சு. இப்போ இது 90 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹைபாட்டன்யூஸ் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல, ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எதைனாலும் நீங்கள் பேஸ் எடுத்துக்கலாம். பட் ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஆல்ஃபான்னு கன்சிடர் பண்ணுறதுனால இதை வந்து பேஸ் சைடுன்னு எடுத்துப்போம், இல்லை இதை ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதாவது இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு, இது பேஸ் சைடு. ஓகே, இல்லை அட்ஜசன்ட் சைடு, இல்லை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு, ஹைபாட்டன்யூஸ் தான் மெயின். ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் வரையும்போது ரைட் ஆங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான சைடை தான் ஹைபாட்டன்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் ஹைபாட்டன்யூஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சின்னா அதை 2 சைட்ஸ் ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிள் எனக்கு தேவையானது இந்த ஓபிங்கிற வேல்யூ தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால ஓபி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன் ஸ்கொயர் ஆர் என்பி ஸ்கொயர் எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓபிங்கிறது என்னது ரிசல்டன்ட். ஸோ ஆர். அப்போ நான் அதுக்கு பதிலாக ஓபிக்கு பதிலாக ஆர் எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயரு. ஓகேங்களா? ஓஎன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எழுதிக்கலாம். ஓஎன்னுங்கிறது
நம்ம இனிமேல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓஎன் ஸ்கொயரு ப்ளஸ் பிஎன் ஸ்கொயரு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அவ்வளோதான். இந்த 2 கண்டுபிடிச்சினா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓஎன் ஸ்கொயரையும் பிஎன் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஓஎன்ங்கிறது கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி பிஎன் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ஓஎன் பார்க்கலாம். ஓஎன் பார்த்தீங்கன்னா இதில் 2ஆக பிரிக்கலாமா? ஓஎன்னை ஓஏ ப்ளஸ் ஏஎன் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ அப்போ ஓஎன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓஎன் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ப்ளஸ் ஏஎன் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ON is equal to OA plus AN. ஓஏங்கிறது என்னது? ஏ வெக்டாரு. இதனுடைய லென்த் மட்டும் வேணும்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லுவோம், இல்லைனா ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நான் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓஏங்கிறது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டாரு விச் இஸ் நத்திங் பட் ஏ அப்படி ஏன்னு மட்டும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா? ஸோ அப்போ ஓஏவோட வேல்யூ தெரியும், ஏன்னு தெரியும். அடுத்து ஏஎனோட வேல்யூ தெரியுமா? ஏஎனோட வேல்யூ தெரியாது. அப்போ இந்த ஏஎனோட வேல்யூன்னா இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணணும்னா ஏஎனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்னது? விச் இஸ் ஏபிஎன். இது வந்து தீட்டா. இங்கே பாருங்கள், அதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஏபிஎன் இது தீட்டா. இப்போ எனக்கு என்ன வேணும்? ஏஎன்கிற வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ஏஎன்கிற வேல்யூ வேணும்னா இது நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது ஹைபாட்டன்யூஸு. இந்த தீட்டா வச்சு இந்த தீட்டா வச்சு நம்ம வந்து ஏஎன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ் தீட்டா எடுத்துப்போம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு என்னது? ஏஎன். ஹைபாட்டன்யூஸ் என்னது? ஏபி. ஹைபாட்டன்யூஸ் என்னது? ஏபி. இப்போ ஏபிங்கிறது என்னது? லென்த் ஆஃப் பி வெக்டார். ஓகேங்களா? இதில் மெயினாக இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இல்லை எழுதி கூட வச்சுங்க. ஏபிங்கிறது லென்த் ஆஃப் பி வெக்டார், அது மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார். அதை நீங்கள் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்? பின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஏபிங்கிறது லென்த் ஆஃப் பி வெக்டார், அதாவது மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இட்ஸ் நத்திங் பட் பி. அப்போ இது முடிஞ்சிச்சா? ஸோ அப்போ ஏபிக்கு பதிலாக நான் பின்னு போடலாம். ஏஎன் டிவைடட் பை பி. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎன் டிவைடட் பை பி. இப்போ எனக்கு என்ன தேவை? ஏஎன் தான் தேவை, அதாவது ஏஎன் தான் தேவை. அப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா. அப்போ ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. இப்போ ஓஎனோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓஎனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன இருக்குது? பிஎன்னோட வேல்யூ தான் இருக்குது. ஓகே, இப்போ பிஎன்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிஎன்னோட வேல்யூ ஈஸி தான். பிஎன்னோட வேல்யூ எங்கேருந்து? இந்த ட்ரையாங்கிள்லேருந்து எடுக்க முடியும். பிஎன்னோட வேல்யூவும் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து தான் எடுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள்லேருந்தே நான் பிஎன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த இடத்துல காஸ் தீட்டா இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். ஓகே, இப்போ எனக்கு பிஎன்ங்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ அதே தான், பட் சைன் தீட்டா போட போகிறோம். சைன் தீட்டா போட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். ஆப்போசிட் சைடு என்னது? பிஎன் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் என்னது? ஏபி. ஹைபாட்டன்யூஸ் ஏபி. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஏபியோட வேல்யூ என்னது? பின்னு சொல்லிட்டோம், அதனால் பின்னு எழுதிக்கிறேன். அப்போ பிஎன் டிவைடட் பை பி which is equal to sin theta. நம்மளுக்கு தேவை என்ன தேவை? bn தான் தேவை. நம்ம இந்த ஈக்குவேஷனில் bn தான் தேவை, அதனால் bn is equal to இல்லைங்களா? bn is equal to b times sin theta. b times sin theta. anோட வேல்யூவும் தெரியும், bnோட வேல்யூவும் தெரியுமா? பாருங்கள், anோட வேல்யூ தெரியும், bnோட வேல்யூ தெரியும். ஸோ இப்போ இதில் on கண்டுபிடிச்சிட்டோம். on is equal to a plus b cos theta. bnோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? r square is equal to on square plus bn square. on square plus bn square. இப்போது onங்கிறது a plus b cos theta. அதை எழுத போகிறேன். onோட வேல்யூ என்னது? a plus b cos theta the whole square plus bnோட வேல்யூ என்னது? b sin theta. b sin theta the whole square. bnக்கு பதிலாக நான் b sin theta போட்டு b sin theta whole square எழுதிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் r square இருக்கும். ஸோ r square is equal to இப்போ நான் இந்த ஃபார்முலாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறேன். ஓகேவா? ஸோ இது என்னது? a plus b ஸ்கொயர் ஃபார்முலா எழுத போகிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a plus b the whole square ஃபார்முலா எழுதுனா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab cos தீட்டா. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். a plus b the whole square வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதில் ஃபார்முலா போட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா. இப்போது நம்மளுக்கு இதிலே பார்த்தா தெரியும், b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டாவும் காமனாக இருக்கும். அதுலேருந்து b ஸ்கொயர் காமனாக எடுக்கலாம். எடுத்தோன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab cos தீட்டா. 2 டைம்ஸ் ஆஃப் ab cos தீட்டா. சரி, நம்மளுக்கு தெரியும் இந்த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் படி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. ஸோ இஃப் யூ ஆட் தீஸ் டூ 1 வரும். அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு 1, அதை நான் 1 போடல, அப்படியே எழுதுகிறேன், ப்ளஸ் 2ab cos தீட்டா. இல்லைங்களா? இப்போ r ஸ்கொயரோட வேல்யூ என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos தீட்டா. இப்போ r இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos தீட்டா. ஸோ இதுதான் ஃபைனல் ஃபார்முலா, ஃபைனல் வேல்யூ ஃபார் ஆர். பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், ஏதோ ஒரு டெரிவேஷன் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம மெயினாக என்ன வேணும் நம்ம நினச்சோம், அந்த ஆறுங்கிற வெக்டாரோடைய மேக்னிட்யூட் வேணும்னு நினச்சோம். அதை இந்த ட்ரையாங்கிள் மூலிமா தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் ஃபஸ்ட், அப்புறம் இந்த பேஸை ஃபார்ம் பண்ணோம், அப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம், ஏஎன் கண்டுபிடிச்சி இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் பிஎன் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஈஸியாக போட்டோம். இது ரொம்ப ஈஸி தான், பித்தாகரஸ் தியரம் போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தெரிஞ்சு, அதாவது இதுதான் எனக்கு வேணும், ஆறுங்கிறதா வேணும், அதனால தான் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா இந்த டெரிவேஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பட் டெரிவேஷன் 12th ஃபிசிக்ஸுக்கு தேவைப்படாது, இந்த ஃபைனல் ஃபார்முலா தான் தேவைப்படும். இந்த ஃபைனல் ஃபார்முலா தான் தேவைப்படும். பட் என்ன தான் இருந்தாலும் இது எப்படி வந்துச்சு நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்தா மட்டும்தான் ஃபைனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது, மனப்பாடம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்குன்னு ஒவ்வொரு டைமும் அடிஷன் ஆஃப் வெக்டாருக்கு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோடைய மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கல. ஆல்ஃபா கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். ஆல்ஃபா எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டுமே போதும். நீங்கள் பாருங்கள், ஆல்ஃபாக்கு இந்த ட்ரையாங்கிள், அவுட்டர் ட்ரையாங்கிள் மட்டுமே போதுமானது. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு அவுட்டர் ட்ரையாங்கிள்னது ஓபிஎன்னா, ஓபிஎன், இதில் இது ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிசல்டன்ட் ஆர். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும், இப்போ என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியும், ஆல்ஃபாவோட வேல்யூ வேணும். ஸோ இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வேணும்னா நம்மளுக்கு இந்த வேல்யூவும் வச்சு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சோம்னா இது என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, அப்புறம் இது நம்மளுக்கு தெரியும் ஹைபாட்டனியூஸ் சைடு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tan ஆல்ஃபா அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடுனது பிஎன் டிவைடட் பை ஓஎன். இது பிஎன் டிவைடட் பை ஓஎன். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், பிஎன்னோட வேல்யூ நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். பிஎன்னோட வேல்யூனா பி சைன் தீட்டா. ஸோ அப்போது பிஎனுக்கு பதிலாக பி சைன் தீட்டான்னு போட போகிறேன். இல்லைங்களா? பிஎனுக்கு பதிலாக பி சைன் தீட்டா போட்டுட்டு பிஎன் நல்லா எழுதிக்கிறேன். ஸோ பிஎனுக்கு பதிலாக பி சைன் தீட்டா டிவைடட் பை அட்ஜசன்ட்டுங்கிறது என்னது, ஓஎன் வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோமே, ஓஎனோட வேல்யூ என்னது ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. இது நம்ம எழுதிட்டோம். ஓஎனோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ அப்போது ஓஎன் வந்து ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ விச் இஸ் tan ஆல்ஃபா. ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன வேணும்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரிசல்டன்ட் வெக்டாருக்கு 2 ஃபார்முலா, அந்த அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் மெயினாக 2 ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, ஒன்று வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா, இது ஒரு ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எழுதிட்டு ஞாபகம் வச்சாலும் சரி, tan ஆல்ஃபா ஞாபகம் வச்சிட்டாலும் சரி, இதில் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கும் போது சார் இது பி சைன் தீட்டா மேலே வருமா கீழே வருமானு ஒரு டவுட் வரும். அதனால தான் இந்த டெரிவேஷன் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டோம். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளில் இது பி வெக்டார்னு கன்சிடர் பண்ணோம். இது பி தீட்டான்னு போட்டோமா, ஏன்னா இது ஏ வெக்டார், இப்போ இது பி வெக்டார். இங்கே பாருங்கள், இது ஏ வெக்டார், அப்புறம் இது தான் ரிசல்டன்ட் வெக்டார். இப்போது இதில் என்ன பண்ணோம், இது தீட்டா. எப்பயுமே ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பி சைன் தீட்டா, இங்கே அட்ஜசண்ட்டாக இருக்கிறது பி காஸ் தீட்டா. ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணிப்பேன்னா tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால் பி சைன் தீட்டா தான் மேலே இருக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ என்னது, பி சைன் தீட்டா, அப்புறம் இது வந்து பி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது பினா இது பி காஸ் தீட்டா, இது பி சைன் தீட்டா. அப்போ போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், tan ஆல்ஃபாங்கிறது இந்த வேல்யூவாக ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. அவ்வளோதான். இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஆனால் இருந்தாலும் டெரைவ் பண்ணும்போது நான் ஒன்று எழுதணுன்றதுக்காக தான். இது ரொம்ப சிம்பிள் தான் டெரிவேஷனு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அனலிட்டிக்கலாக 2 ஃபார்முலா எடுத்து ஞாபகம் வச்சுருக்கோம். இதில் மெயினாக அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸில் இந்த 2 ஃபார்முலாவும் கண்டிப்பாக தேவை. ஓகேனா? இதை தான் நம்ம புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால் இது ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ நான் இதில் அடிஷனல் ஃபேக்டர்ஸ் இன்னும் சம் வரை சால்வ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைங்களா? இதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.